ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிளேஸ்மெண்ட் சீரிஸ். ஆக்சுவலி நீங்க நம்ம எபிசோட் 6ல வந்திருக்கோம். போன வீடியோ வந்துட்டு ஃபார் லூப் பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ நான் அதுல வந்துட்டு வெறும் ஃபார் லூப் அண்ட் என்ஹான்ஸ் ஃபார் லூப் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கான எபிசோட்ல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஐடிடி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்க நெக்ஸ்ட் ரெண்டு லூப் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி யூசர்ட்டு நம்ம இன்புட் வாங்குதுன்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இதுல வந்து ஒய் லூப் டூ ஒய் லூப்னு ஒன்று ரெண்டு லூப் இருக்கு. ஓகேவா? இதுவும் வந்து ஃபார் லூப் டூ ஒய் லூப் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபார் லுக்கும் ஒய் லூப் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். டூ ஒய் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் மோஸ்ட் கேசஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்துட்டு மேஜர் இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல வந்துட்டு நம்ம ஃபார் லூப் ஒய் லூப் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் ஃபார் லூப்புக்கும் ஒய் லூப்புக்கும் இருக்கிற இப்ப எந்த டைம்ல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல ஒய் லூப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு போன வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் அந்த வீடியோவை பாருங்க. ஸோ எல்லா வீடியோஸையும் வந்து கன்சிஸ்டன்டா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து யூசர் இன்புட் வாங்கணும்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து என்னோட ஐடியை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி நீங்க வந்து இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நீங்க பைத்தான் ப்ரோக்ராமரா, பைத்தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமரா, பைத்தான் ப்ரோக்ராமர் இல்ல பைத்தான் வந்து பேசிக்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி எழுதுவீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்டர் என்டர் நம்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதுவீங்க. ஓகேவா? இதுதான் வந்து பைத்தான்ல நீங்க எழுதுற கோட். ஓகேவா? அதுவே கொஞ்சம் ஜாவால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேனர் இன்னா இன்புட். இது வந்து இன்னுன்னு சொல்றது இன்னுதான் கொடுக்கணுமான்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி தான். நீங்க வந்து எந்த வேரியபிள்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இன்னுன்னு சூஸ் பண்றேன். நீங்க வந்து ஏன் கூட சூஸ் பண்ணலாம், இல்ல பின்னு கூட சூஸ் பண்ணலாம். எந்த வேரியபிள் வேணாலும் நீங்க வைக்கிறது தான். ஓகேவா? இன்னுன்னு நான் சொல்லி நான் போட்டுட்டேன். இப்போ இன் ஈக்குவல் டு நியூன்னு நான் போடுறேன். இன்னொரு ஸ்கேனர்னு நான் போடுறேன். போட்டு சிஸ்டம் டாட் என்னன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு. ஓகேவா? அது என்ன ரோன்னு சொல்லி கேட்டா இந்த இடத்துல நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் 1ல நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து பேக்கேஜஸ் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஜேஆர்இன்னு சொல்லிட்டு இருக்கும், ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னா நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி தான் இந்த ஸ்கேனர் வந்து ஒரு பேக்கேஜஸ் தான். ஓகேவா? யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கான பேக்கேஜஸ். ஓகேவா? இதுல வந்துட்டு இப்ப இந்த ஸ்கேனர் பேக்கேஜ். ஓகேவா? இது வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேனர் கிளாஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ்ல இருந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு எப்படி வந்து ஒரு பேக்கேஜஸ்ல இருந்து நீங்க வந்து வாங்கணும்னு சொல்றது. ஓகேவா? இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? நான் வந்து உப்ஸ் கான்செப்ட் போகும்போது நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே நான் வந்து சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ பேக்கேஜஸ்னா என்ன, எப்படி நீங்க வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க இம்போர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணி ஜாவா ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்க வந்து இந்த ஃபைல யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஜாவா கிளாஸ்ல. ஓகேவா? இப்ப நான் வந்து எனக்கு வந்து இன்டீஜர் நான் வாங்கணும்னா எப்படி இன்டீஜர் வாங்குவீங்கன்னா இப்ப இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து மேல ஸ்கேனர் கிளாஸ்ல ஒரு இன்னுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து நீங்க கால் பண்ணுவீங்க இந்த இடத்துல இன்னுன்னு போட்டுட்டு இப்ப நீங்க என்ன வாங்க போறீங்க, ஒரு இன்டீஜர் தானே வாங்க போறீங்க. அப்ப வந்துட்டு யூசர்ட்ட நீங்க இன்டீஜர் வாங்க போறீங்க. அப்ப நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லி தருவீங்க. இப்ப எனக்கு இன்டீஜர் தான் இல்ல ப்ரோ, நான் ஃப்ளோட் வாங்க போறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஃப்ளோட்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு ஃப்ளோட் இல்ல ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு ஸ்டிங் வாங்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டிங்கை வாங்குறோம். ஓகேவா? ஆனா ஸ்டிங்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டிங்னு மாத்தணும். ஓகேவா? எப்பவுமே ஸ்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து கரெக்டான கோட். ஓகேவா? ஒரு ஸ்டிங் வாங்குறதுக்கு. இப்போ வந்து ஸ்டிங் இல்ல ப்ரோ, நான் வந்து வேற ஏதாச்சும் பூலியன் வாங்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், அதுவும் நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் பூலியன் சொல்லிட்டு வாங்கலாம். ஓகேவா? இங்க இருக்கு பாத்தீங்களா, நெக்ஸ்ட் பூலியன் சொல்லிட்டு நீங்க அதுவும் வாங்கலாம். ஓகேவா? இங்க நான் இது ஏன் எதற்கு காமிக்கிறேன்னா இங்க நான் ஸ்டிங்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதை வந்துட்டு பூலியன்னு மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து எனக்கு நான் வந்து இன்டீஜர் தான் வாங்க போறேன். ஸோ வந்துட்டு இன்ட்னு நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து இன்ட்னு வாங்கிக்கிட்டு இல்ல நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் இன்ட்னு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டீஜர் இதெல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இன்டீஜருக்கு எந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஃப்ளோட்டுக்கு எந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா போதாது. ஸோ நீங்க வந்து நான் வந்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சைட்ஸ் நான் வந்து சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் எடுத்தோடனே லீட் கோடுக்குலாம் போய் சால்வ் பண்ணணும்னா எடுத்தோடனே அப்ரோச் போயிடாதீங்க ஓகேவா. லீட் இப்ப நீங்க இப்ப ஒரு வீடியோ பார்த்துட்டு லீட் கோட்ல போய் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உள்ள போனோடனே அது ஒரு மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கும். நீங்க வந்து அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட் போயிருவீங்க, குவைட் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து வேணாம் நம்மளுக்கு இதுக்கான கரெக்டான பாத்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து குவைட் பண்ணிட்டு போயிருவீங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு போயிடாதீங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லிட்டு இன்டீஜர் நான் வந்து வாங்கிட்டேன் யூசர்ட் இருந்து ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு யூசர்ட் இன்டீஜர் வாங்கிட்டேன் ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேவா. இப்போ இதுக்கு என்ன ஓகே. இப்போ நான் வந்து யூசர் இப்போ யூசர் வந்து இப்போ வந்து கேட்போம் மாதிரி இப்போ வந்து சிஸ்டம் வந்து என்கிட்ட இன்புட் கேட்கும், நான் தான் யூசர் இருப்பேன், அதுக்கு நான் கொடுப்பேன், அது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ வந்து பாருங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ வந்து பாக்குறது மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க ஓகேவா. ஸோ ஓகே இப்போ வந்து என்கிட்ட வந்து அவுட்புட் கேட்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரோல் நம்பர் நான் போறேன் 85 ஓகே. பாத்தீங்களா 85 நான் வந்து யூசர் நம்ம நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடது வந்து பிரிண்ட் பண்ணுது ஓகேவா. அவ்வளவுதாங்க முடிஞ்சுங்க. இதுதாங்க கெட்டிங் இன்புட் ஃப்ரம் யூசர் கான்செப்ட் ஓகேவா. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி யூசர்ட் வந்து இன்புட் வாங்குறது, அதுவும் எந்த டைப் ஆஃப் டேட்டாவை நீங்க வந்து வாங்க போறீங்க ஓகேவா. நீங்க இன்டீஜரை வாங்க போறீங்க, இல்ல ஃப்ளோட்டா வாங்குவீங்க, இல்ல டபுளா வாங்குவீங்க, இல்ல பூலியன்ல வாங்குவீங்க, இல்ல ஸ்ட்ரிங்ல வாங்குவீங்க ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து கேரக்டர் வாங்கணும்னா என்ன டிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஓகேவா. ஸ்ட்ரிங்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு சாரி நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்தேன், கேரக்டர் தானே, சாரி சார் சார் கேர்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க கூடாது, டாட் கேரட்னு கொடுக்கணும் ஓகேவா. இந்த கேரட்னு கொடுத்து இங்க ஜீரோ நீ வந்து டிஃபைன் பண்ணிடணும் ஓகேவா. இப்ப நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும். இப்ப இது என்ன ப்ரோ கேரட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கேரட்னு சொல்லிட்டு என்னன்னா சாரி கேரட்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சுன்னா சாரி. கேர் அட்னா என்னன்னா இது வந்துட்டு என்ன கேரக்டர் அட்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஜீரோ இன்டெக்ஸ்ல இருக்க கேரக்டரை மட்டும் நீ வந்து வாங்குன்னு சொல்றது ஓகேவா. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு கேரக்டரை வாங்கி அந்த கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணுது ஓகேவா. இப்ப நீங்க ஸ்டிங்ல வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டிங்ல வந்துட்டு இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சோஃபியான்னு சொல்லிட்டு ஒரு நேம் எடுத்துக்கிறேன். இப்போ சோஃபியான்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்துக்கிட்டேன்னா இப்ப எனக்கு கேரட்னு சொல்லிட்டு த்ரீன்னு சொல்லியிருந்தேன்னா இது வந்து பார்க்கும், இது ஜி வந்து எந்த இடத்துல இருக்கு, இது 0 1 2 0 1 2 3 தேர்ட் இன்டெக்ஸ்ல இருந்தா நான் வந்து நான் வந்து கேரட்ல 3ன்னு சொல்லியிருந்தேன். அப்பனா 0 1 2 3 அப்ப இந்த அச்சை வந்து வாங்கும் ஓகேவா. புரிஞ்சுச்சா. இதுதான் வந்துட்டு இது கேரட்டோட ஃபங்க்ஷன் ஓகேவா. கேரட்டோட ஃபங்க்ஷன் ஓகேவா. ஓகே கைஸ், கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் நம்ம வந்து வாங்கி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இது வந்து புரிஞ்சுச்சா. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை, ஒரு கேரக்டர் கீவேர்ட்ல கூட நம்ம வந்துட்டு ஒரு அந்த கீவேர்ட் மட்டும் எடுத்து யூசர்ட்ட நம்ம இன்புட் வாங்கிக்கலாம் ஓகேவா. புரிஞ்சுச்சா. ஓகே கைஸ், இது வந்து கெட்டிங் இன்புட் ஃப்ரம் யூசரோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன போறோம்னா ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒய் லூப்னா என்னன்னு பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ வந்துட்டு ஒய் லூப்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லி தந்துடுறேன் ஓகேவா. ஒய் லூப்னா என்னன்னா இதுவும் ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஓகேவா. இது வந்து ஃபார் லூப்பும் ஒய் லூப்பும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா. இது வந்து ஒரு மேஜர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு கேட்பாங்க ஃபார் லூப்பும் ஒய் லூப்புக்கும் இருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும்னா ஃபார் லூப் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார் லூப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 5 வாட்டி தான் இது லூப் ஆக போகுது, 5 வாட்டி தான் ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ண போகுதுன்னா நீங்க வந்து ஃபார் லூப் போகலாம். இப்போ உங்களுக்கே தெரியாது இது வந்து இது வந்து ஆன்சர் வரைக்கும் எத்தனை வாட்டி ரன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல. அப்படியா அந்த மாதிரி கேஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஒயில் லூப்புக்கு போகலாம் ஓகேவா. இதுதான் ரெண்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்சஸ். இதுல இருந்து இன்டர்வியூல வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஸோ ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் இருக்க என்ன டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஃபார் லூப்னா உங்களுக்கு நோன் நம்பர் ஆஃப் லூப்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து உங்களுக்கு வந்து எனக்கு எத்தனை டைம்ஸ் வந்து ரன் லூப் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலன்னா நீங்க வந்து ஒய் லூப் போகணும் ஓகேவா. ஸோ ஓகே நான் ஒய் லூப் வந்து எப்படி ரன் பண்ணு நான் வந்து காமிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு நான் ஒன்னுன்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒய் லூப் நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 நான் சொல்லிடுறேன் ஓகேவா. இப்போ நான் கொடுத்துட்டு எஸ் அவுட் ஐ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுல வந்துட்டு ஐ பிளஸ் பிளஸ் சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ஓகே இப்போ நான் வந்து ரன் பண்றேன் ஓகேவா. இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் தான், இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான், நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது என்ன ரன் ஆகும்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஆக்சுவலி அவுட்புட் பார்ப்பீங்க ஓகே. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ வந்துட்டு
இங்க அவுட்புட் வந்துச்சு பாத்தீங்களா 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்திருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதோட நான் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன் ஆக்சுவலி ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பண்ணுவீங்க, கண்டிஷன்ஸ் கொடுப்பீங்க, அப்புறம் ஐடெரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒய் லூப்ல இங்க நம்ம வந்து ஒய் லூப்ல கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோமே. கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு டேரக்டா உள்ள போயிடுது. உள்ள போனோடனே இது என்ன பண்ணும், நம்ம வந்து ஐய வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல, இன்க்ரிமெண்ட் பண்ணாதானே சேஞ்சஸ்ல லூப் ஆகும். ஓகேவா, அதுக்காக கீழே வந்து நம்ம ஐ பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். ஐ பிளஸ் பிளஸ் என்னது, ஒன்னுனா டூவா மாற போகுது. 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அப்ப உள்ள போது 1 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ பிளஸ் பிளஸ் அப்ப டூவா மாறுது. 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 2 பிரிண்ட் ஆகுது. இங்க ஐ பிளஸ் பிளஸ் வரும்போது 3 மாறுது. 3 வந்து திரும்பி மேல போகும்போது 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அப்ப உள்ள பிரிண்ட் ஆகுது. 3 வந்துட்டு 4 மாறுது. 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அப்புறம் வந்துட்டு 4 வந்து பிரிண்ட் ஆகுது. அது வந்து 5 மாறுது. 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அப்ப வந்து 5 பிரிண்ட் ஆகுது. இது வந்து 6 போகுது. 6 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 இல்ல, ஃபால்ஸ். அப்ப கண்டிஷன் விட்டு வெளியே வந்துருது. நம்மளுக்கு லூப் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் வந்து வை லூப். ஒரு கண்டிஷன் கொடுப்போம், உள்ளதான் நம்ம வந்து அப்டேஷனுக்கான வேல்யூ வந்து கொடுப்போம். ஓகேவா, வை லூப்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து வை லூப் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து அடுத்து வந்து டூ வை லூப்னா என்னன்னு சொல்றேன். டூ ஓகே டூ கொடுத்துட்டு எஸ் அவுட்ல நான் வந்துட்டு ஐன்னு கொடுத்துட்டு சாரி, நான் டிஃபைன் பண்ண மாட்டேன். சாரி, இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ வந்துட்டு சாரி ஐ பிளஸ் பிளஸ் while I less than equal to 5. நான் ஏன் இவ்வளோ பேசிக்ஸா நடத்துறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நீங்க பேசிக்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு ஒரு டேட்டா வந்து நீங்க ஆர்கனைஸா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் அதனால தான் பேசிக்ஸ்க்கு நான் வந்துட்டு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரேன். ஓகேவா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா, ஏன்னா நீங்க சின்ன சின்ன எட்ஜ் கேசஸ்லாம் நீங்க அடி வாங்குவீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல போகும்போது. ஸோ அந்த எட்ஜ் கேசஸ்லாம் எங்க இருக்குன்னா உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஓகேவா, நீங்க அதுல வந்துட்டு நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு நோடுக்கா நீங்க வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு போவீங்க. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு எஜுகேஷன் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் பேசிக்ஸ் நான் வந்துட்டு. ஓகேவா, ஸோ வந்துட்டு y லெஸ் தென் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஓகே, நான் இதை ரன் பண்றேன். இப்ப எனக்கான அவுட்புட் வந்து என்ன பண்ணும், டூ வைல் லூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதை வந்து ரன் பண்ணிடும், அப்புறமா வந்து அப்டேஷன் பண்ணும். ஓகேவா, அப்டேஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் வைல் லூப்புக்கு போகும். ஓகேவா, இப்ப வந்து பாருங்க ஒரு வாட்டி, ஆனா இது வந்து என்னன்னா ஒரு வாட்டி ரன் பண்ணிடும், கண்டிஷன்லாம் எதுவுமே செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வைல் லூப்ல போயிட்டு கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு 1 2 3 4 5 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்புறம் டூ லூப்புக்குள்ள அந்த டூ வைல் லூப்புக்குள்ள உள்ள போகுது. ஒன்னு வந்து பிரிண்ட் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஐ பிளஸ் பிளஸ் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அப்பனா திரும்பி 2 பிரிண்ட் ஆகுது, இங்க வருது. திரும்பி வந்து 3 மாறுது. 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஆமா, அங்க வருது. திரும்பி 4 மாறுது. திரும்பி 5 வருது. அப்படியே அந்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எப்போதுமே இது வந்துட்டு கண்டிஷன் டூ வைல் லூப் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உள்ள வரும்போது எந்த கண்டிஷனே செக் பண்ணாது, உள்ள வந்து அதை பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அது கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதை போய் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் திரும்பி போய் அதை பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பி அப்டேட் பண்ணிட்டு திரும்பி கண்டிஷன் செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் வாட்டி இது பிரிண்ட் பண்ணும். இதோட ப்ராசஸ் எப்படி தெரியுமா, இதோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, பிரிண்ட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து அப்டேஷன் பண்ணும். ஓகேவா, அப்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேவா, கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுது, அப்டேஷன் பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது. அதுவே ஒய் லூப் வந்துட்டு என்ன பண்ணுது, ஒய் லூப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணுது, அப்டேட் பண்ணுது, திரும்பி கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகேவா, ஒரு லூப்பிங் ப்ராசஸ் தான் இதுவும், ஒரு லூப்பிங் ப்ராசஸ் தான். ஓகேவா, பிரிண்ட் பண்ணுது, அப்டேஷன் பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது, திரும்பி பிரிண்ட் பண்ணுது, திரும்பி அப்டேஷன் பண்ணுது, திரும்பி கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகேவா, டூ ஒய் லூப் வந்து மோஸ்ட் கேசஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் நீங்க லீட் கோட்ஸ்லாம் நீங்க போகும்போது டூ வை லூப்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா கைஸ், ஆக்சுவலி வந்து ஃபார் லூப் வை லூப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஏன்னா எஃபெக்டிவ். ஃபார் லூப்போட வை லூப் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ வந்து நான் டூ அண்ட் வை லூப் நான் வந்து டூ வை லூப் அண்ட் வை லூப் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் செஷன் போயிடலாம். ஓகேவா, நான் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு பிரிண்ட் 1 to 5 நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் 5 to 1. இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் நான் போட்டேன், இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்க போட ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம், கெட் த இன்புட் ஃப்ரம் யூசர். நீங்க வந்து யூசர்ட்ட இருந்து ஒரு இன்டீஜரை வாங்கணும். ஓகேவா, இன்டீஜரை வாங்கிட்டு
ஒரு ரிவர்ஸ் பண்ணணும் நம்பரை வந்துட்டு. ஓகேவா? எப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு லாஜிக் இருக்கு அதுக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த இந்த வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க எந்த ஒரு சொல்யூஷன் சேனலையும் நீங்க பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சொல்யூஷன் பார்க்கக்கூடாது. நீங்க பென்னு அண்ட் நோட்ல வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அந்த லாஜிக்கல் அப்ரோச் இருந்தா மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? எந்த சேனல்லயும் போய் பார்த்துறாதீங்க சொல்யூஷன்ஸ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ நான் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் வந்து லாஜிக்கல் தாட் நம்மளால வந்துட்டு இப்போ ஆக்சுவலி ப்ரோகிராமிங்க பொறுத்தவரைக்கும் எல்லாமே லாஜிக்கல் அப்ரோச் தான். ஓகேவா? சோ வந்துட்டு நீங்க வந்து லாஜிக்கலா எவ்வளவு திங்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பிஎஸ்ஏ வந்து ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? சோ வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், எந்த சேனலையும் பார்க்காதீங்க. அப்படி உங்களால பண்ண முடியலன்னா ஒன் டே எடுத்துக்கோங்க. பண்ண முடியலன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கவர் பண்றேன். ஓகேவா கைஸ்? இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் கைஸ், டூ சப்போர்ட் ஃபார் அஸ் கைஸ். அண்ட் ஓகே கைஸ், ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கைஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ்.